ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாமோட ப்ரிலிம் சிலபஸ் சேஞ்ச் பண்ண பிறகு எப்படி பிளான் பண்ணணும்னு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனாக ஸ்டடி பிளான் வந்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓனாக செல்ஃபாக படிக்கிறவங்க இல்லை என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 15 வார பிளானு, 105 நாள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான் டார்கெட்டு. ஸோ இதை மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டா அதுக்கப்புறமா நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணுற டிசம்பர் 16, முடிகிறது பார்த்திங்கன்னா ஏப்ரலுக்குள்ளே, மார்ச் 30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் கவர் பண்ணுறதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி, இந்த ஸ்கெடியூலுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் மேக் பண்ணுவேன். வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அதுக்கான நோட்ஸை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே நான் கொடுப்பேன். தமிழுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸோ இல்லை ஒரு 2-3 ஸ்டாண்டர்ட் சேர்த்தோ நான் இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துருவேன். 1 or 2 பேஜுக்கு அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நோட்ஸ் மேக் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்க்கும் இந்த மாதிரி நோட்ஸ் கொடுப்பேன் கிறிஸ்பாக. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, வெளியில் இருக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது எல்லாமே சேர்ந்த மாதிரி கம்பேர் பண்ணி 1 or 2 பேஜஸ் நோட்ஸ் கொடுப்பேன். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னென்ன வாரம் என்னென்ன இதை கம்ப்ளீட் பண்ணால், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே ஜிஎஸ் இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன வாரம் என்னென்ன போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வீக் 1 எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் நான் சொல்லிடுறேன். பொது தமிழ் பொறுத்தளவுக்கும் வாரம் வந்து பிரித்தெழுது சேர்த்தெழுது, 2வது வாரம் பார்த்திங்கன்னா சந்திப்பிழை, எடுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, 3வது வாரம் பார்த்திங்கன்னா குரில்நெடில் வேறுபாடு, லகரம், அப்புறமா நகரம், ரகரம், இதெல்லாம் இந்த வேறுபாடு உள்ளது. 4வது பார்த்திங்கன்னா இனவெழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை. 5வது பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லு. 6வது வாரம் வந்து சொல்லுகிறாதி. அடுத்த யூனிட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 5 வாரம் ஃபஸ்ட்டு யூனிட்டு. செகண்ட் யூனிட் பார்த்திங்கன்னா 3 வாரம் போகும். எதிர்ச்சொல்லு, ஓரெழுத்து ஒரு மொழி, அகர வரிசை, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அடுத்து 7வது வாரம் பார்த்திங்கன்னா கோடிட்ட இடம், மருவு, தூய தமிழ் சொல். 8வது வாரம் வந்துட்டு பேச்சு வழக்கு, பிழை திருத்தம், இணைப்பு சொல், பொருள் தரும் ஓர் எழுத்து, பல பொருள் தரும் சொல். அடுத்து 9வது வாரம் வந்து 3வது யூனிட்டு சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி எழுதுறது, தன்வினை, பிறவினை, ஒருமைப்பன்மை, பிழை, மரபு தமிழ், நிறுத்தற்குறி. அதுக்கடுத்து 10வது வாரம் பார்த்திங்கன்னா கலை சொற்கள். 11வது வாரம் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்திலேருந்து வினா, ஓமை தொடர், மரபு தொடர், பழமொழி. 12வது வாரம் 13வது வாரம் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்து 7th யூனிட்டு. ஃபஸ்ட்டு 12வது வாரம் ஃபுல்லாக அறநூல்கள், இலக்கியம் சம்மந்தமாக பார்ப்போம். அதுக்கப்புறமா 13வது வாரம் வந்து திராவிட மொழி, அப்புறமா தமிழ் மொழிக்கு பணியாற்றியவர்கள். அடுத்து 14வது வாரம் தமிழ் சான்றோர்கள், 15வது வாரம் திருக்குறள். ஸோ இதை முடித்தா இதுதான் மொத்த சிலபஸ்ஸு. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு நோட்ஸும் உங்கள் கையில் கிடச்சிரும். நீங்கள் பேரலாக ஒவ்வொரு நாள் வீடியோ மேக் பண்ணும்போது நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ முடிக்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்துடும். ரிவிஷன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வீடியோ கொடுப்பேன். தமிழ் பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மார்னிங் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோவே தமிழ் தான் வரும் உங்களுக்கு. அடுத்து ஜிஎஸ்க்குள்ளது. ஆப்டிடியூட் பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு 50 வீடியோ பக்கம் இருக்குது சேனல்லே. நீங்கள் அதை கவர் பண்ணிங்கனாலே அந்த வீடியோ கீழேயே வந்துட்டு நான் சொல்யூஷன், நான் கைப்பட எழுதின ஆன்சர் முதற்கொண்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீக் 1 பொறுத்தளவுக்கும் பாலிட்டி, வீக் 2 பொறுத்தளவுக்கும் பாலிட்டி. ஸோ பாலிட்டி பொறுத்தளவுக்கும் 2 வாரம். அதுக்கப்புறமா 3வது வாரம் வந்துட்டு இந்திய தேசிய இயக்கம், ஐஎன்எம். 4வது வாரம் வந்துட்டு யூனிட் 8. கான்செப்ட் என்னென்னா, நான் எப்படி கொண்டு போவேன்னா 2-3 விதமாக படிப்பாங்க. ஒன்று சிலபஸ் படிப்பாங்க, சில பேர் புக் வைஸ் படிப்பாங்க. என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து இது 2 காட்டிலும் டாபிக் வைஸ் போனால் இன்னும் பெட்டராக இருக்கும். அதாவது ஒரு பாலிட்டி இருக்குன்னா பாலிட்டியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் டாப்பிக்காக. ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எந்த டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டே இருக்காங்க, அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சுட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டாக கவர் பண்ணிடணும். அதை முடித்த பிறகு அடுத்து கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுவீங்க. அப்புறமா லேட்டராக மற்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூனிட்டில் இருந்து 20 கொஷின் கேட்குறாங்கன்னு வைங்களேன், 2 விதமாக கொஷின் எடுப்பாங்க. ஒரு 10 கொஷின்னு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஏரியாஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. இன்னொரு 10 கொஷின் வந்து ரொம்ப ரேண்டமாக இருக்கும். அது சில லெசனில் எப்போவாது
அது ரிப்பீட்டடாக வராது. அது ஏதோ ஒரு எக்ஸாமில் வரும், சில டைம் வராமல் போகும். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் 10 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஏரியா இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிப்படை உரிமை அடிப்படை கடமையிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும். சில டாபிக் வந்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டு படித்து வச்சிடணும் எல்லா யூனிட்லேயும். அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக நம்ம அதை தெளிவாக நல்லா படித்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து மிச்சத்தை படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு யூனிட்டாக A to Z முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், மற்ற யூனிட்டை விட்டுருவோம். அப்படி இல்லாமல் எல்லா யூனிட்டையும் படிக்கிறோம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டாக ப்ரியாரிட்டி பண்ணி படிக்கிறோம். அப்போ ரிவிஷன் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 20 டாபிக் முடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அந்த 20 டாப்பிக்கில் 10 டாபிக் ஃபஸ்ட்டு 10 டாபிக் வந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஏறும்ல, நீங்கள் எந்த டெஸ்ட் எழுதினாலுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான். அதனால தான் நான் 2 வாரம் 3 வாரம் ஒவ்வொரு யூனிட்டும் பிரிச்சிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை முடிச்சுட்டு அப்புறமா லெஸ் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை 2வது வாரத்துலையோ 3வது வாரத்துலையோ கொண்டு போவேன். அப்படிங்கும்போது ஃபஸ்ட் வாரம் முடித்தா மட்டும்தான் அடுத்த 2 வாரம் போகும்போது உங்களுக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். அடுத்து INM இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்துட்டு GS பொறுத்தளவுக்கும் தமிழில் நோட்ஸ் கொடுத்துருவேன். இதில் வந்து நியூ புக்கு, சமச்சீர், ஓல்டு புக்கோட கண்டென்ட்டு, அப்புறமா ஸ்டாண்டர்ட் புக்ஸோட கண்டென்ட்டு எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற இதில் குரூப் 4 கொஸ்டின் கூட ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் கேட்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க GS பொறுத்தளவுக்கும். ஸோ அதையும் டேக்கிள் பண்ணணும், அதையும் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அது படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கட் ஆஃப் ரீச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் சிம்பிளிஃபையாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. படித்தா போதும். இந்த மாதிரி சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்கள் நார்மலாக புக்கில் படிச்சிங்கனாலோ இல்லை வெளியே படிச்சிங்கனாலோ ஒரு 10 பேஜ் 15 பேஜ் போக வேண்டிய இடத்துல நீங்கள் அதை 1 or 2 பேஜஸ்க்குள்ளே நான் கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஆட் பண்ணிடுவேன் நோட்ஸை. நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம். இல்லை இதே இதை நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணி நிறைய பேருக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கும், எதை நோட்ஸாக எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கும். இதையே நீங்கள் அப்படி பார்த்து எழுதிட்டிங்கன்னா அது நோட்ஸாக உங்களுக்கு ஆயிரும். ஸோ உங்களுக்கு டெய்லி பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஒரு வீடியோ இந்த ஃபார்மேட்டில் வந்துடும். 1 or 2 பேஜஸ் கண்டென்ட் கொடுத்துருவேன். கம்பைல் பண்ணி அதையும் நான் தரேன். அதுக்கப்புறமா வந்து GSக்கும் இந்த மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருவேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ தமிழ், மிச்சம் 2-3 வீடியோ டாப்பிக்கை பொறுத்து உங்களுக்கு GS கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ 3வது வாரம் INM, 4வது வாரம் வந்துட்டு தமிழ் சொசைட்டி, 5வது வாரம் கரண்ட் அஃபேர்ஸு, 6வது வாரம் வந்துட்டு எக்கானமி, 7வது வாரம் ஜாகிரஃபி, 8வது வாரம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ். இப்போ இந்த 3 வாரமாக பிரிச்சிருக்கோம்ல, இந்த 3 வாரத்தில் மொதல் வாரம் ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக் கவர் ஆகும். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா மீடியமான டாபிக் கவர் ஆகும். அதுக்கு அடுத்து வந்துட்டு இதெல்லாம் படித்தது போக மிச்சம் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணுன்னா என்னென்ன கேட்பாங்களோ அதை நான் கவர் பண்ணுவேன். அப்படிங்கும்போது நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இதை பார்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வாரம் கொடுத்தது நீங்கள் பார்த்தாலே மேக்ஸிமம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அடுத்து INM, அடுத்து ஹிஸ்ட்ரி, வீக் 11, 12 ஹிஸ்ட்ரி. அடுத்து 13வது வாரம் பார்த்திங்கன்னா தமிழ் சொசைட்டி. ஸோ தமிழ் யூனிட் 8, இதுக்கு முன்னாடி யூனிட் 8 இருந்தது, இப்போ யூனிட் 6ஆக மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். இந்த தமிழ் சொசைட்டி பொறுத்தளவுக்கும் வெறும் சோசியல் புக்கில் மட்டும் கண்டென்ட் இருக்காது, தமிழ் புக்லேயும் இருக்கும். அதனால தான் இந்த இடம் வரும்போது நான் இதை திருப்பி கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் புக்கில் இருக்க சில கண்டென்ட்டு நீங்கள் யூனிட் 8க்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் அதை படிச்சுட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் சிலபஸில் நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் பாரதியார் ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னா கிடையாது, கண்டிப்பாக பாரதியார்லேருந்து கொஷின் வரும். சரிங்களா? அவங்க வந்துட்டு இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த யூனிட் 6, இப்போ யூனிட் 6 முன்னாடி யூனிட் 8, அதில் பார்த்திங்கன்னா பாரதியார் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. அப்போ நம்ம கண்டிப்பாக பாரதியாரை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதை வந்து நான் இதில் கவர் பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற அறநூல்கள் பற்றியும் கேட்பாங்க. நாலடியார் பற்றி GSல கொஷின் கேட்டிருக்காங்க, ஏழாதி பற்றி கேட்டிருக்காங்க, சிறு பஞ்சமூலத்தை பற்றி கேட்டிருக்காங்க.
அதுக்கப்புறமா தேவநேய பாவனார், ஜியு போப்பு, வீரமா முனிவர், இவங்களெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. ஜிஎஸ்சில் நான் வந்து தமிழில் சொல்ல, ஜிஎஸ்சில் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இவங்களையும் படிக்கணும். ஸோ இவங்களையும் படிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது யார் யாரெல்லாம் பற்றி ஜிஎஸ்சில் கேட்பாங்களோ அவங்கள ரிலேட்டடாக நான் இதில் கவர் பண்ணி கொடுப்பேன். 15வது வாரம் ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியல். ஸோ இது வந்து ஒரு ரஃப் பிளானு. இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃப்ரேம் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு தமிழ் வீடியோ டெய்லி காலையில் இருக்கும். அதுக்கப்புறமா ஜிஎஸ்க்கான வீடியோ 2 அல்லது 3 டெய்லி நான் அப்லோட் பண்ணிடுவேன், மண்டே டு ஃப்ரைடே. சப்போஸ் அந்த போர்ஷனை முடிக்க முடியலன்னா சாட்டர்டே சண்டே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதுதான் பிளானு. முடிஞ்ச லெவலில் ஏப்ரலுக்குள்ளே நான் உங்களுக்கு எல்லா போர்ஷனையுமே முடித்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்பப்போயே முடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தோணும், பட் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். ஸோ முயற்சி கைவிடாதீங்க. எவ்வளோ கஷ்டமாக கொஷின் பேப்பர் செட் பண்ணாலும் சரி, இல்லை சிலபஸை கஷ்டமாக செட் பண்ணாலும் சரி, இல்லை ஈஸியாக செட் பண்ணாலும் சரி, அது முக்கியம் இல்லை. டஃப்போ ஈஸியோ இங்கே முக்கியம் கிடையாது. நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி அதை எக்ஸாமில் ரீப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு நீங்கள் மைண்ட் செட்டை மாற்றிட்டு ரெடி பண்ணணும். ஸோ இதை மாற்றிட்டாங்களேன்னு நினச்சி புலம்புறனாலேயோ இல்லை டஃப்பாக இருக்குன்னு பயப்படுறனாலேயோ பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு வேலை வேணும்னு சொல்லி தான், ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி தான் இந்த எக்ஸாம் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க வந்திருக்கீங்க. அதை மைண்டில் வச்சுருக்கோங்க. இதை பார்த்துட்டு நான் பின்வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி இருந்த அதே பேட்டர்ன்லையும் நீங்கள் படித்து தான் பாஸ் பண்ணி ஆகணும், இப்பவும் படித்து தான் பாஸ் பண்ணி ஆகணும். அதை எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் கொஞ்சம் மாறுது. முன்னாடி இலக்கண பகுதி கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது, இப்போ அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. முன்னாடி ஜிஎஸ்க்கு கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது, இப்போ கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. முன்னாடி சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது, இப்போ கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வெயிட்டேஜ் மாறுது. அந்த வெயிட்டேஜ் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி மாற்றிக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாலும் சரி, சேனல் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலும் நான் முடிச்சு கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப எஃபெக்டிவாக படிப்பீங்க. நான் கொடுக்குற எல்லா மெட்டீரியல்ஸும் ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு பயங்கர டைம் ஆகும், பட் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும், குயிக்காக படிச்சிடலாம். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் போன வீடியோவில் சொல்கிறது தான் திருப்பி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள், 2-3 சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், தப்பில்லை. பட் ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறத படிங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்களே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சேனல் இல்லை, இப்போ நான் கொடுக்குறது உங்களுக்கு சப்போஸ் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இந்த ஸ்டடி பிளான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஆனால் அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்டடி மெட்டீரியலுக்கு தான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியலாக ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இங்கே ஸ்டடி மெட்டீரியலில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு ஒரு இதில் டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் இதில் படிச்சுட்டு அதில் டெஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு எது கிடச்சிருக்கோ எது கிடைக்கலையோ அதை பேலன்ஸ் பண்ணி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். திருப்பியும் வந்துட்டு செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிச்சிங்கன்னா எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி நான் கொடுக்குற மெட்டீரியல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஃபுல் ஃப்ளெஜ்டாக முடிப்போம். ஏப்ரலுக்குள்ளே மேக்ஸிமம் முடித்து கம்ப்ளீட் பண்ணி வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 4 இருக்கட்டும் கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதுக்கான பொட்டன்ஷியலும் இருக்குது. நானும் முடிஞ்ச லெவலில் உங்களுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து உங்களை ரெடி பண்ணுறேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு 6 AM வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ பிரித்தெழுது சேர்த்தெழுது 6th புக்கில் உள்ளதை நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். அடுத்து ஜிஎஸ் எல்லாம் அப்படியே சைமல்டேனியஸாக போக ஆரம்பிக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படி தான் படிக்க தோணும்.